ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நமது ராசி பலன்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் தினமும் நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ அனைவருமே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளம் கனிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல இரண்ட குடையவன் செவ்வாய் பலவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளது ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலைங்க. 3ஆம் இடத்துல குரு சூரியன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது அற்புதமான கிரக அமைப்பாக கருதப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்கள் மிக மிக சிறப்பான வகையில இரட்டிப்பு பலன்களை அடைய முடியும். எந்த விதமான இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக உங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுடைய கெத்து இன்னைக்கு அதிகரிக்கும். இங்க சமுதாய பணியில் ஈடுபட்டாலும் சரி, அல்லது உத்தியோகம், வியாபாரம் என எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வ நிலையும் உயருங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல செழிப்பான ஒரு நாள். செல்வ நிலை கண்டிப்பாக உயரும். கனிவா அன்பா பேசுங்க. உங்க பேச்சுக்கள் மூலமாக நிறைய வெற்றிகளை நீங்க இன்றைய தினம் குவிக்க முடியும். கனிவான பேச்சுக்கள் மூலமாக அதிகமான காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள். மறந்துடாதீங்க. நீங்க நண்பர்கள் கூட பேசலாம், மனம் விட்டு பேசலாம். உங்களுக்கு நண்பர்கள் கூட அப்படி பேசுவதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. நிறைய லாபகரமான சூழல் உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு லாபம் வரும். எனவே செழிப்பான ஒரு நாள் சொல்றேன். இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு இப்போ சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகளின் மூலமாக சில முக்கியமான நுணுக்கங்களை நீங்க கற்றறிந்து கொள்ளக்கூடிய நெளிவு சுழிவுகளை நீங்கள் அறியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக சில சூட்சமங்களை உங்கள் அலுவலக பணிகளில் உங்கள் உயர் அதிகாரிகள் மூலமாக நீங்கள் கற்றுக்க முடியும். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள். உத்தியோக பணிகள் சிறப்பாக அமையும். உங்கள் எதிர்காலம் அதன் மூலமாக சிறப்பாக மாறும். அந்த புதிய டெக்னிக் மூலமாக நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நினைத்தபடியே இன்னைக்கு செய்து முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சந்தோஷமா இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகமா இருக்கக்கூடிய நல்ல சூழல் தான் உங்களுக்கு இருக்குங்க. இப்போ உங்கள் வீட்டில் திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் செய்யலாம். அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க திருமண ஏற்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்திலும் மகிழ்ச்சி பெருகும். வெளிப்புற விளையாட்டுல நீங்க தாராளமா இன்னைக்கு நிறைய ஈடுபடலாம். ஏன்னா அவுட்டோர் கேம்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் பெருகுங்க. மேலும் தியானம், யோகாலாம் நீங்க செய்யும்போது கூடுதலாக இன்னும் நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு ஏதாவது பண வருமானம் உபரியா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யலாங்க. வியாபாரிகள் பணத்தை எங்க முதலீடு பண்றீங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடு பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் கூட இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய அன்பை சம்பாதிக்க முடியும். ரொம்ப ஜாலியாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் பெரிய சாதனைகள் நீங்கள் படைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு தொந்தரவு பண்றதுக்குன்னு உங்க காதல் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் காத்திருப்பாங்க. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையை நீங்க இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. சில நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெக்ஸா இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் தோல்வி அடைந்து சில விரும்பிய விஷயம் நடக்காம, பொருள் கிடைக்காம, விரும்பி ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காம ரொம்ப மன இறுக்கத்தோடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்களை நீங்க சந்தித்து அவர்களோட மனம் விட்டு பேசுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. அதன் மூலமாக உங்க நட்புறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய தினம் நீங்க அவுட்டிங் போயிட்டு தனியாக
இனிமேல் அப்படியே நடக்கணும், காலார நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி நடக்கிறது மூலமா உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நீங்க வாக்கிங் போறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு சிக்கலா இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கி தர நல்ல வழிகாட்டுதலையும் நல்ல ஐடியாக்களும் உருவாக்கி தருங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமண வாழ்க்கையில உங்க உறவினர்கள் அல்லது அக்கம் பக்கம் வீட்டார் என சில 3ஆம் நபர்கள் தலையீடு இன்னைக்கு இருக்கலாம். உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு முடியல சில 3ஆம் நபர்கள் திருமண வாழ்க்கையில சிக்கலை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க. ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை துணை ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால உங்க பந்தத்தை இன்றைய தினம் அசைக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு உறுதியான ஒரு நல்ல ஒரு உறவு உங்க வாழ்க்கை துணையுடன் மேம்படக்கூடிய சிறந்த ஒரு நாள். எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உற்சாகமான ஒரு நாள். உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள்லாம் உங்களை புரிந்து கொண்டு உங்களோட மறுபடியும் ஒன்று கூடுவாங்க. எனவே பிரிந்தவர்கள் கூடும்போது உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் பெருகும். இப்பொழுது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. புதிதாக ஏதாவது பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது தொடங்குறதுக்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக நீங்க மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தொழில் விரிவாக்கம் பெறும். உங்களது வீட்டை இடம் மாத்தலாமா அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு நீங்க முக்கியமான முடிவு எடுத்து வீட்டை இடம் மாற்றுறது குறித்த உறுதியான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் நிலையான ஒரு ஃபிக்ஸ்டு வருமானம் வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான வழிவகைகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல ஒரு மங்களகரமான ஒரு நாளாக அமைதுங்க. சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்றைய தினம் ஒயிட் கலர் அமையும். மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் அன்பலா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க கனிவான பேச்சுக்கள் மூலமாக நிறைய காரிய வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாங்க. உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை இப்போ சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான அனுகூலமான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நினைச்ச காரியங்களை நினைச்சபடி இன்னைக்கு முடிக்க முடியும். அதனால நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அலுவலக பணிகளை உங்களுக்கு உயரதிகாரிகள் மூலமாக சில நெளிவு செலவுகள் சில சூட்சமங்களை இன்னைக்கு புரியும். அதனால டெக்னிக் நீங்க கத்துக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. புதிய டெக்னிக் இன்னைக்கு உங்களுக்கு கத்துக்கக்கூடிய நல்ல சாதகம் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நண்பர்கள் கூட மனசு விட்டு பேசுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டு, நண்பர்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் லாபகரமான ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய விஷயங்களை நீங்க சாதகமான சூழ்நிலை அமைத்துக் கொள்ள முடியும். பண சேர்க்கையும் ஏற்படும். செழிப்பான ஒரு நாள், லாபகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.